அதே மாதிரி இந்த கோடோட முதல் இது வரும்போது விமர்சனம் பண்ணாங்க. ஒரே நிமிஷம், இந்த விமர்சனங்களை நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க? விமர்சனத்தை நான் வந்து விமர்சனமாக தான் பார்க்குறேன், அவ்வளோதான். ஸோ என்ன வந்து எதுவுமே எஃபெக்ட் பண்ணாது. கோட் படத்தோட தேர்ட் சிங்கிள் ஸ்பார்க் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. இந்த பாட்டு ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் வந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, தளபதி விஜயோட முந்தைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஹிட் ஆகும், இன்ஸ்டண்ட்டாக பிளாக் பஸ்டர் ஆகும். பட் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் செகண்ட் டே தேர்ட் டே இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கு அப்படிதான் வந்து சொல்லணும். குறிப்பாக கோட் படத்தோட தேர்ட் சிங்கிள் ஸ்பார்க்கோட இந்தி வெர்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீல்ஸ்ல வந்து நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாட்டோட பிஜிஎம் யூஸ் பண்ணி. பட் இருந்தாலும் சில விஜய் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இல்ல. அண்ட் இந்த மாதிரி இருக்கும்போது யுவன் பார்த்தீங்கன்னா கோட் பாட்டோட நெகட்டிவ் ரிவ்யூஸ் பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது கோட்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போடு வரும்போது அந்த பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சில மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்தது. அதுக்கு வந்து அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. பொதுவாக நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த கோடோட முதல் இது வரும்போது விமர்சனம் பண்ணாங்க. ஒரே நிமிஷம், இந்த விமர்சனங்களை நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க? விமர்சனத்தை நான் வந்து விமர்சனமாக தான் பார்க்குறேன், அவ்வளோதான். ஸோ என்ன வந்து எதுவுமே எஃபெக்ட் பண்ணாது. நான் எனக்கு சுற்றி என்னோட க்ளோஸ் பீப்புள் இருக்காங்க, க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி. ஸோ எனி சார்ட் ஆஃப் இப்போ நான் சில பாடல்கள் கொடுப்பேன், சில பாட்டு வந்து ஹிட் ஆகும், சில பாட்டு வந்து ஹிட் ஆகாது. ஸோ எல்லாம் ஆனால் என்னோட அப்ரோச் எல்லா சாங்குக்குமே நான் என்ன அந்த சாங்க்கு நான் கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு ஐ டோன்ட் இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த சாங் பிடிக்கலன்னா அதில் ஏன் பிடிக்கலன்றது அந்த கமெண்ட்ஸில் போய் பார்த்துட்டு ஐ கீப் சார்ட் ஆஃப் ரீவொர்க்கிங் மை செல்ஃப் அண்ட் யூ ஹேவ் டு மூவ் ஃபார்வர்ட். தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து யுவன் வந்து அவரோட நெகட்டிவிட்டியை வந்து டீல் பண்ணுறாருன்னு ரொம்ப கிளியராக தெரியுது. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோட் படத்தோட ட்ரெய்லர் ஆகஸ்ட் 15th இல்லை ஆகஸ்ட் 20th ரிலீஸ் ஆக போகுது. தளபதி விஜய் கோட் படத்தை பார்த்துட்டு வெங்கட் பிரபு கிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நான் சீக்கிரமாக வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டேன், நான் இந்த படத்தை பார்த்துட்டு இப்போ ஃபீல் பண்ணுறேன், நான் ஏன் வந்து சீக்கிரமாக ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணேன் அப்படின்ட்டு, உன் கூட இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. அந்த லெவலுக்கு இந்த படம் வந்து சூப்பராக வந்துருக்கு, கலக்கிட்ட விபி அப்படின்னு வந்து தளபதி விஜய் வெங்கட் பிரபுவை பார்த்து சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கான்வாஸ் கம்பெனி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.